சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக கொல்லிக்கு போனாங்கனாலே, எங்கள கூப்பிடுறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு அங்க வேலை இருக்கோ இல்லையோ, இந்த வாய்க்கால்ல போற தண்ணியில ஆட்டம் போடுறதுக்காகவே கூட கிளம்பி ஓடிருவோம். நாங்க போடுற ஆட்டத்திலயும், குதிக்கிற குதியிலயும் வாய்க்கா உடைஞ்சு தண்ணி அங்க இங்கேயும் வீணா பாயும். அத பார்த்துட்டு அம்மாவும் திட்டுவாங்க. சில சமயங்கள்ல டென்ஷன் ஆயி அடியும் வாங்கியிருக்கோம். ஆனா, அதையெல்லாம் ஒரு மூலையில தொடச்சு போட்டுட்டு, எங்க வேலைய நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம். இப்போலாம் நெறையவே மாறிடுச்சு. இந்த வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சறதே எங்கேயுமே பார்க்கவே முடியறதில்ல. எல்லாருமே இந்த ட்ரிப்பு, மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சறத பார்க்கறதுக்கே கொஞ்சம் புதுசாவும் இருக்கு, கொஞ்சம் ஜாலியாவுமே இருக்கு. மொட்டை வெயில்ல நின்னு தண்ணி பாய்ச்சினாலுமே கூட இந்த தண்ணியில நிக்கிறதுனால கொஞ்சம் குளு குளுன்னு தான் இருக்கு. வெயில்னால செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கி போய் தான் இருந்தது. இது தண்ணி பாய்ச்சாத செரவு, இது தண்ணி பாய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுற செரவு. மத்த பயிரெல்லாம் தண்ணி இல்லாம கொஞ்சம் காஞ்சிட்டாலே அது தெளியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா இந்த மல்லாட்டை மட்டும் என்னதான் தண்ணி இல்லாம காஞ்சு போயிருந்தாலுமே சரி, தண்ணி பாய்ச்சி ஒரு 1/2 மணி நேரத்திலேயே திரும்ப அது பச்சை பசேல்னு ஆயிரும்.